சாந்தி 25/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தின் இறை தந்தை வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். கேள்வி: சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய மகிழ்ச்சி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்கு எந்தவிதமான துன்பமும் வர முடியாது. நாம் மிகப்பெரிய மனிதர்கள், அதாவது பிராமண ஆத்மாக்கள். நம்மை எல்லையற்ற தந்தை இவ்வாறாக லக்ஷ்மி நாராயணாக மாற்றுகின்றார் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். அவர்களின் நடத்தை மிகவும் மேன்மையானதாக, ராயலாக இருக்கும். அவர்களால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லாமல் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். இது குழந்தைகளுக்கும் தெரியும். நீங்கள் அனைவரும் தூதுவர்கள். இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கான கட்டளையாகும். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தர்மத்தை பற்றிய ஈடுபாடு இருக்கிறது. உங்களுக்கும் ஈடுபாடு இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறீர்கள். பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்க வேண்டும். யாருக்குள் இந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்த்து முழு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள். ஆகவே உங்களுக்குள் எந்த ஒரு காட்டுவாசிகளின் நடத்தையும் இருக்கக்கூடாது. நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது பாபா நம்மை இவ்வாறாக தேவி தேவதையாக மாற்றுகின்றார். எனவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஆனால் அதிசயம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை. படக்கண்காட்சிகளில் நீங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறீர்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையிடம் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கே அதிபதி அல்லவா? பிறகு அவர்கள் எங்கே சென்றனர்? இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. இப்போது உங்களுடைய முகம் மனிதர்களைப் போல இருக்கிறது. நடத்தை தேவதைகளைப் போல மாறிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு இல்லற விவகாரங்களில் பந்தனம் இல்லையோ, முதியவர்களாக, விதவைகளாக, குமாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சேவையில் ஈடுபட வேண்டும். படக்கண்காட்சிகளின் ஒன்றின் பின் ஒன்றாக வைக்க வேண்டும். பாபா சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் படக்கண்காட்சி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுட்டே இருப்பாங்க. அப்போது நல்ல சேவை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு சிலர் பாபாவிடம் நான் வேலையை விட்டு விடவா என்று கேட்கிறார்கள். பாபா பார்ப்பார். தகுதி இருக்கிறது என்றால் சரி, சேவை செய்யுங்கள் என்று அனுமதி அளிப்பார். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை வந்து அடையுங்கள் என்று பாபா கூறுகிறார். நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த பேட்ஜ் மூலமாக நிறைய சேவை செய்யலாம். இது முதல் தரமான பொருளாகும். அளவற்ற சாஸ்திரங்கள் இருக்கிறது என்று பாபா சொல்கிறார்.
அவர்களுடையது சாஸ்திரங்களின் அதிகாரமாகும். தந்தையோ ஞானக்கடல். இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும். எனவே இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். பாபா மிகவும் எளிமையான வழிமுறைகளை புரிய வைக்கின்றார். நீங்கள் அனைவரையும் அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். சேவை செய்ய வேண்டும். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிவபாபாவின் யஜ்யத்திலிருந்து சாப்பிடுகிறீர்கள், அருந்துகின்றீர்கள். ஆனால் சேவை எதுவும் செய்யவில்லை என்றால் வலதுகரமாக இருக்கக்கூடிய தர்மராஜ் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். அதாவது சிவபாபாவுடைய யஜ்யத்திலேயே நம்ம சாப்பிட்றோம், எல்லா விதமான பாலனையும் கிடைக்குது. ஆனால் சேவை செய்யலை அப்படின்னா பாபா ரைட் ஹேண்டாக இருக்காங்க, அவர் மூலமாக தர்மராஜ் இருக்கார், கண்டிப்பாக நிச்சயமாக தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆகவே எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைத்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நல்ல நல்ல பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பாவம், கைது செய்யப்பட்டது போல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பந்தனத்தில் இருப்பவர்கள் என்று கூறுகிறார்கள். பாபா தினம்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். உண்மையில் அவர்கள் ஞானத்தின் தெளிவை அடைந்து விட்டார்கள் என்றால் பிறகு யாருமே அவர்களை பிடித்து வைக்க முடியாது. ஆனால் பற்று நிறைய இருக்கிறது. இப்போது நீங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் அழிய போகிறது. இந்த சரீரத்தையும் மறக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைக்க வேண்டும். முதலில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? நான் எவ்வளவு தகுதி அடைந்திருக்கிறேன் என்று தன்னுடைய நாடியை பார்த்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு சென்று என்ன செய்வார்கள்? முதலில் தகுதி அடைய வேண்டும் அல்லவா? பாபாவிற்கு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் தகுதி உடைய நல்ல குழந்தைகள் அல்லவா? என்னுடைய பக்தர்களுக்கு இப்போது சிவ் பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்கள். இந்த பழைய உலகம் தீப்பற்றி கொண்டிருக்கிறது. குறிக்கோளை எதிரில் பார்க்கும்போது நாம் இவ்வாறு மாற வேண்டும் என்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. முழு நாளும் புத்தியில் இது நினைவிருந்தால் ஒருபோதும் எந்த விதமான சைத்தான் வேலையும் செய்ய மாட்டீர்கள். நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் தவறான வேலைகளை எப்படி செய்ய முடியும்? ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ இப்படியெல்லாம் வழிமுறைகளை கண்டுபிடிப்பதில்லை, தனக்காக சம்பாதிப்பதும் இல்லை. எவ்வளவு நல்ல வருமானம்! வீட்டில் அமர்ந்தபடியே அனைவரும் சம்பாதிக்க முடியும். பிறகு மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சுயதர்சன சக்கரத்தை சுற்றுங்கள். மற்றவர்களையும் சுயதர்சன சக்கரதாரி ஆக்குங்கள். எவ்வளவு மற்றவர்களை உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த லக்ஷ்மி நாராயணர் போல மாறலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் எந்த அளவிற்கு தகுதியுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்று தன்னுடைய நாடியை பார்த்து கொள்ள வேண்டும். தகுதி அடைந்து சேவைக்கான பலனை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஞானத்தின் எல்லையற்ற வெளிப்பாட்டின் மூலம் பந்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும்.
செகண்ட் பாயிண்ட், ஒரு பாபாவின் வழிப்படி நடந்து உள்ளே இருக்கக்கூடிய அவகுணங்களை நீக்க வேண்டும். துக்கம் கொடுக்கக்கூடிய சுபாவத்தை விட்டுவிட்டு சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆக வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். வரதானம், சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் வாடிப்போவதற்கு பதிலாக கேளிக்கை என்று அனுபவம் செய்யக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. இந்த முயற்சியாளர் வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் சூழ்நிலைகளோ வரவேண்டி இருக்கிறது. பிறப்பு எடுத்த உடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் வைப்பது என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அழைப்பதாகும். பாதையை கடந்து செல்ல வேண்டி இருக்கும்போது பாதையில் காட்சிகளே தென்படக்கூடாது என்று நினைத்தால் இது எவ்வாறு முடியும்? ஆனால் அந்த காட்சிகளை கடந்து செல்வதற்கு பதிலாக அவற்றை திருத்துவதில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் தந்தையின் நினைவின் தொடர்பு தளர்ந்து போய்விடும், அதாவது லூஸ் ஆகிடும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் கேளிக்கைக்கு பதிலாக மனதை வாட செய்து விடுகிறீர்கள். எனவே ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற பாட்டு பாடியபடியே முன்னேறி செல்லுங்கள். அதாவது சதா வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானத்திற்குரியவராக மாறிவிடுங்கள். ஸ்லோகன், நியமங்களுக்குட்பட்டு நடப்பது என்றால் மரியாதா புருஷோத்தமர் ஆகுவது ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை, ஏகாந்த பிரியர் ஆகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை கடைபிடியுங்கள். தனிமையை விரும்பக்கூடியவர் ஆகுவது ஏகாந்தவாசி என்றால் அனுபவி மூர்த்தி ஆகும். நிகழ்காலத்திற்கேற்ப இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு சமீபத்தில் இருக்கிறீர்கள். வானப்பிரஸ்திகள் பொம்மை விளையாட்டு விளையாட மாட்டார்கள். வானப்பிரஸ்திகள் ஏகாந்தமாக தனிமையில் மற்றும் நினைவு செய்தபடி இருப்பார்கள். எனவே எல்லையற்ற வானப்பிரஸ்திகளாகிய நீங்கள் அனைவரும் எப்போதும் ஒருவரின் எல்லையில், அதாவது நிரந்தரமான தனிமையில் சதா நினைவு சுரூபமாக இருங்கள். இதுதான் எல்லையற்ற வானப்பிரஸ்தியின் நிலையாகும். ஓம் சாந்தி. அதுதானே சாந்தி தாமம், ஆத்மாவின் பரந்தாமம். வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. கோபத்தின் எரிமலைகள் பிடித்திடும் நரகம் இது. சாந்தியின் குளிரலைகள் பரவிடும் உலகம் அது. இந்த உலகத்தில்
அந்த உலகத்தை நாமும் மறந்தோ மீண்டும் செல்வோம் நம் உலகம் ஆத்மா என்பதின் நிஜ உலகம் அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு. நாலாபுறங்களிலும் துன்பத்தின் அலைகள் மிகும் கலியுக கடைசீது மோகத்தை வென்றிடுவோ ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு ஆயத்தமாகுங்கள் வீடு செல்ல இதுவே இறுதி நேரம் செல்ல அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு சத்தம் இல்லா ஏகாந்தம் அதனுள்ளே ஒரு சாந்தம் அதுதானே சாந்தி தாமம் ஆத்மாவின் பரந்தாமம் வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண அலையாய் வரும்